வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல மாதத்தின் கிரக அடைவுகள் பார்த்துக்கிட்டோன்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்தில் ராகு பகவான், 9ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் 10ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி இருக்குது இந்த ஜூன் மாதத்தில். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், புதன், சுக்கிரன், குரு, இதில் சுக்கிரனாகப்பட்டவர் ஜூன் மாதம் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு, அதாவது 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியன், புதன், இந்த 2 கிரகங்களும் மிதுன ராசிக்கு 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். லாபஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்களும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பெயர்ச்சி ஆகிறார். அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும், அதாவது அந்த முயற்சி ஸ்தான அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரனாக கூடியவர், ஜீவனஸ்தானத்திற்குரிய அந்த சுக்கிரனாக கூடியவர் அந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால இந்த சிம்மராசி அன்பர்களுடைய தொழிலாகப்பட்டது இந்த ஜூன் மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை தொடும் அளவிற்கு, இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சின்றது இல்லை. ஏதோ தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, வருமானம் வருது, வந்த வருமானம் கடனுக்கு அடைக்கிறதுக்கு சரியாக இருக்குது, இல்லாட்டி அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீடுக்கே உங்களுக்கு அந்த பணம் எல்லாமே செலவாகிட்டு இருக்குது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் அந்த தொழிலிலிருந்து உங்களால் பார்க்க முடியல. அதே சமயத்தில் தொழிலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எந்த இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஏன்னா அங்கே வருமானம் வந்தால் தானே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். வருமானம் வராமலே உங்களால் எந்த விதமான அந்த தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ வேற கிளைகள் ஆரம்பிப்பதற்கோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு சாத்திய கூறுகளும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இல்லை. இந்த சிம்ம ராசி அன்பர்கள், அதாவது கட்டிட தொழில் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 40 நாட்கள் என்னுடைய பழைய பதிவில் சொல்லியிருப்பேன் செவ்வாய் பயிற்சியில். அதனால இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்லா கட்டி முடிச்சு எல்லா எலிவேஷனும் பண்ணியாச்சு, ஆனால் இன்னும் ஒரு வீடு கூட அதில் வித்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக, விளம்பரங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதற்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல அந்த சனி இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கின்ற அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரியான ஒரு விளம்பரங்கள் மூலமாக உங்களுடைய தொழில் ஆகப்பட்டது ஒரு வளர்ச்சியை சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா வேலை செய்கின்றவங்கன்னு சொன்னால் அலுவலகத்துக்கு போய் வேலை செய்யக்கூடியவர்கள் நிறைய ஒரு மன உளைச்சலில் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களால் அந்த அலுவலகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயம் அந்த அலுவலகத்திலேருந்து வரக்கூடிய அந்த வேலை செஞ்சால் தான் வருமானம் வந்தால் தான் கடனை அடைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த நிதி நெருக்கடின்னு சொல்லக்கூடிய அந்த பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் விட்டால் கூட உங்களுக்கு வேலையை அடுத்த மாதம் உங்கள் கையில் பணம் சுத்தமாக இருக்காது. அந்த அளவிற்கு உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டீங்க, ஆனால் வேலையை விட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு வேறு வேலை கிடைப்பதற்கு இந்த ஜூன் மாதம் அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது. இன்னொரு சில பேருக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்ட
இடத்துல இருந்தும் உங்களுக்கு திரும்ப அழைப்பு வருவதற்கும், எங்கே எதனால ஒரு நிறைய பிரச்சனை ஆச்சோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே உங்களை கால் ஃபார் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்ப அப்படின்னு உங்களை திரும்ப கால் ஃபார் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பை முதல்ல பயன்படுத்திக்கோங்க. எங்கே இருந்து வேலை வந்தாலும் முதல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதம் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஜூலையில் வேறு வேலை தேடுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் காத்துட்ருக்குது. இந்த மாதமே உங்களுக்கு புதுசாக வேலை தேடினாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அதிக வருமானம் இருக்குது. ஏன்னா அந்த 11ஆம் இடத்திற்கு உங்களுக்கு அந்த சுக்கிரன் சூரியன் புதன் எல்லாருமே வருவதனால, லாபஸ்தானத்திற்கு வருவதனால வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் தொழில், அதாவது பேங்கிங் தொழில், அந்த மாதிரியான அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு கண்டிப்பாக காத்துட்ருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால, அந்த கேது பகவானை அந்த குருவும் பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் சட்டம் சம்பந்தமான அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, வருமானம் எல்லாமே இருக்குது. அதனால நீங்கள் எந்த விதமான ஒரு கவலையுமே பட வேண்டாம். எல்லாருக்குமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கம் சம்பந்தமான ஒத்துழைப்பு, அடுத்து வருமானம் சம்பந்தமான ஒரு அதிகமான ஒரு வருமானம், பதவி உயர்வு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறது. ஏன்னா லைஃப்பில் அடுத்தடுத்து செட்டில் ஆகுறீங்க அப்படின்னு இருக்கிறீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குது, திருமணம் ஆயிருக்குது, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், சிம்ம ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அந்த சூரியன் வலுவாக உள்ளார் இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிரதோஷ வழிபாடு மெயினாக பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த நேரமானாலும் இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுவதை நீங்கள் நிறுத்தவே கூடாது. நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரெகுலராக பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நம்ம ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், என்னைக்கு நம்மளால் பிரதோஷம் அன்னைக்கு போக முடியலையோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படின்னு நீங்களே உங்களை ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அதனால் அதை திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் பிரதோஷ வழிபாடு ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க சிம்மராசி அன்பர்கள். உங்களுக்கு வருமான உயர்வு காத்துட்ருக்குது. யார் ஒருவர் அந்த சிவபெருமான நல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டே வரீங்களோ சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய கர்மாவை எல்லாமே அழிஞ்சு உங்களுடைய மதிப்பு வந்து கூடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். அதனால் நீங்கள் சிவபெருமான நல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம கோச்சார நிலவரப்படி ஜூன் மாத பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகப்படி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.